சிவபெருமானே, நீங்கள் ஏன் இந்த சுடுகாட்டில் தியானம் செய்கிறீர்கள்? இது மரணத்தின் இடம் அல்ல, மகாசக்தியின் அப்பாற்பட்டவ. நான் இல்லாதத்தினிலையா? அன நெருப்பும் வெகு பல்ல பாதி. மனிதர்கள் உயிருடன் இருக்கும்போது இறைவனிடம் வந்து உண்மையான அன்போடு வேண்டுவதில்லை. மாறாக, எனக்கு இதை கொடு அதை கொடு என்ற சுயநலமான ஆசைகளுக்காகவே பிரார்த்தனை செய்கிறார்கள். அதன் பிறகு அவர் சேர்த்து வைத்த சொத்துக்களையும் சுகங்களையும் பங்கு போடுவதிலேயே மும்முரமாகி விடுவார்கள். இந்த சொத்துக்கள் எல்லாம் இப்போது நமக்குத்தான். பணத்தை சரி செய்வோம். மறக்கப்படும் உறவுகள். ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது உறவினர்கள் மிக குறுகிய காலமே கவலைப்படுவார்கள். அதன் பிறகு அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கொள்வதிலேயே மும்முரமாகி விடுவார்கள். திக்கற்று தவிக்கும் அந்த ஆன்மாவை நான் ஒருபோதும் தனியாக விடமாசுக்கு துணையாகவும் அவர்களுக்கும் நல்வழி காட்டவும் நான் சடுகாட்டில் வசிக்கிறேன். வாழும் காலத்தில் அழியும் செல்வத்தை தேடி ஓடுவதை விட அழியாத புண்ணியத்தை சேர்ப்பதே சிறந்தது.